உமதன்பை என்னை விட்டென்றும். கொஞ்சம் பொறுத்துக்கோ சகோதரா, பின்வாங்கிறாத, தப்பான டெசிஷன் எடுத்துறாத, தவறான தீர்மானத்தை எடுத்துறாத சகோதரி. அவர் ரெடி பண்றதெல்லாம் உனக்குதான், உனக்காக தான். அழைப்புல டவுட் வந்துட்டா வேண்டாம், அழைத்தவர் கர்த்தர் அல்லவா. மனிதன் அழைத்து நீ வரவில்லையே, அவர் அல்லவா உன்னை அழைத்தார். சந்தேகம் வேண்டாம், தயக்கம் வேண்டாம், கிட்ட வா, அவர் அண்டை நெருங்கி வா. ஹல்லேலூயா. எந்த நிலையிலும் ஆமென். பாதை மாறி பாதை மாறி சென்ற போதோ நீர் என்னை திருப்பி. அப்படி கொண்டு வரப்பட்டவங்க மட்டும் கைகளை உயர்த்தி, பாதை மாறி நீங்க என்ன திருப்பி கொண்டு வந்தீங்க. ஆமென். என்னை வெறுக்காமல் நடத்தி வந்தீர், எப்படி உமக்கு நன்றி சொல்வேன். என்னை வெறுக்காமல். பேதுருவை நான் வெறுத்துட்டேன்னு நினைச்சியா? எப்படி பேதுரு வெறுக்க முடியும்? நன்றி ஆண்டவரே, எந்த நிலையிலும் என்னை கைவிடாமல் நடத்தினீர். நான் எப்படி எந்த நிலையிலும் எந்த நிலையிலும் எப்படி நன்றி சொல்லுவேன். வலது கரத்தை வானத்துக்கு நேராக உயர்த்தி, இடது கரத்தை இதயத்தில் வைத்த ஒரே ஒரு வார்த்தை, ஆண்டவரே, இப்படிப்பட்ட குற்ற உணர்வுகள் என்னை தாக்கும் போது, தேவைகள் என்னை நெருக்கும் போது, அழைப்பை குறித்த சந்தேகங்கள் வரும்போது, அவைகள் என்னை மேற்கொள்ளாதபடி என்னை கிருபையால் சூழ்ந்து கொள்ளும். என்னை இன்னும் உம்மண்டை நெருக்கமாய் வைத்துக் கொள்ளும். அந்த நெருக்கம் மட்டும்தான்ப்பா என்னை இந்த தீங்குக்கு காப்பாற்றும். அந்த நெருக்கம் மட்டும்தான், உம்மோடு இருக்கிற நெருக்கம் ஒன்றே எனக்கு தீர்வு. ஆண்டவரே, ஆண்டவர்கிட்ட இந்த வார்த்தையை வாயை திறந்து சொல்லுங்க. உங்க கூட இருக்கிற நெருக்கம் மட்டும்தான் எனக்கு தீர்வு, எனக்கு தீர்வு. நெருக்கு கிருபை தாரும், ஒவ்வொருவரை ஆட்கொள்ளும். எல்லா மகிமை உமக்கு, இயேசுவின் நாமத்தில் பிதாவே.